Very happy morning to our students. So today we are going to see the Unit 7 Subsidiary Book 2. So cash book. So in the previous class we have discussed about Unit number 6 Subsidiary Book 1. So purchase book, purchase return book, sales return book we have already seen in the previous class, and we have discussed about the exercise problem. Today shall we pass on to the next chapter, Unit 7 Subsidiary Book 2, cash book theory point of view. So with that introduction, in any business many transactions take place every day involving cash, such as cash sales, receipt from debtors, cash purchases, payment to creditors, and payment towards different expenses. So ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களையும் பார்த்த அப்படின்னா so many transactions take place. So பலதரப்பட்ட நடவடிக்கைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்றாட நிகழ்வுகள்ல. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்வால்விங் கேஷ், ரொக்கம் சம்பந்தமான நடவடிக்கைகள் அன்றாட நிகழ்வுகளில் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டாங்க, கேஷ் சேல்ஸ் ரொக்க விற்பனை, ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ்னா யார் அப்படின்னா நம்ம பொருள் கடனுக்கு கொடுத்துருக்கிறோம், அவங்ககிட்ட இருந்து பணம் வருது. ஸோ ரெசிப்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ். தென் கேஷ் பர்ச்சேசஸ், அதாவது ரொக்க கொள்முதல். தென் பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா நம்ம பொருள் கடனுக்கு வாங்கிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம். அண்ட் பேமெண்ட் டுவர்ட்ஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ பலதரப்பட்ட செலவினங்களுக்காக பணம் செலுத்துவது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அன்றாட வியாபார நடவடிக்கைகள்ல நிறைய நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றத சொல்றாங்க. It is therefore necessary that all the cash transactions are recorded in a separate book. ஸோ அப்ப ரொக்க நடவடிக்கைகள் இந்த மாதிரி நிகழ்கின்ற பொழுது இவை அனைத்தையும் ஒரே பதிவீட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேஷ் புக் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ரொக்க ஏடு, ரொக்க புத்தகம் அல்லது ரொக்க ஏடுன்னு சொல்றோம். ஸோ கேஷ் புக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்சிடரி புக். ஸோ இந்த ரொக்க ஏடு வந்து துணை ஏடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றது. சப்சிடரி புக்னா துணை ஏடுன்னு சொல்றது. ஸோ இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பிகாஸ் they keep the initial record of cash transaction of the business. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா initial record of the cash transaction of the business. So ரொக்க நடவடிக்கை சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பதியக்கூடிய இடம் தான் வந்து ரொக்க ஏடுன்னு சொல்றோம். Cash book is maintained by every business, whether small or large in size. ஸோ இந்த ரொக்க ஏடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களிலும், அது சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, பேரளவு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா நிறுவனங்களிலும் வந்து இந்த பதிவேடானது, இந்த ஏடானது பராமரிக்கப்படுகின்றது. இட் இஸ் சிம்பிளி பிகாஸ் எவ்ரி பிசினஸ் இஸ் வெரி கான்சியஸ் அபவுட் இட்ஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற பார்த்ததுல இட் இஸ் வெரி கான்சியஸ் அபவுட் இட்ஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ் மேனேஜ்மெண்ட், ரொக்க மேலாண்மையை பராமரிப்பதில் எல்லா நிறுவனங்களும் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கின்றது. வெரி கான்சியஸ். That is cash receipts and cash payments. So cash receipts அப்படின்னா அவர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு பெறக்கூடிய வருமானங்கள் சொல்றது. அந்த cash payments ரொக்க வருமானங்கள், ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்துதல்கள் சொல்றோம். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் மிகவும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். So the cash book presents the true position of cash transaction. Cash book also serves as a documentary evidence for the available cash balances. ஸோ இந்த கேஷ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான நிகழ்வானது வெளிக்கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல கேஷ் புக் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் a documentary evidence for the available cash balance. ஸோ ரொக்க இருப்பு எவ்வளவு இருக்கின்றது அப்படின்றதை இது ஒரு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இந்த ரொக்க ஏடானது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பு எவ்வளவு இருக்கின்றது அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. The meaning of cash book. So ரொக்க ஏட்டினுடைய பொருள் என்ன? So cash book is the book in which only cash transactions are recorded in the chronological order. So இந்த ரொக்க ஏட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது மட்டும் வரும் அப்படின்னா ரொக்க நடவடிக்கைகள் மட்டும் வரக்கூடிய பதிவேடு.
ஸோ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா டேட் வைஸா, ஸோ என்றைக்கு எந்தெந்த தேதிகளில் இந்த ரொக்க நிகழ்வுகளானது நடைபெறுகின்றதோ அந்தந்த நிகழ்வுகளில் வந்து நாம பதிகிறோம். So the cash book is the book of original entry or prime entry as cash transactions are recorded for the first time in it. So இந்த ரொக்க ஏடு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்றோம், ஒரு பிரைம் என்ட்ரின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதுல ரொக்க நடவடிக்கைகள் அனைத்தும் முதலாக பதியக்கூடிய இடம் அப்படின்றதுனால. So cash transactions here many include bank transaction and also. ஸோ இந்த ரொக்க நடவடிக்கைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கி நடவடிக்கைகளும் இணைந்து செயல்படும். ஸோ கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி டெபிட் சைட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட். ஸோ நாம தயாரிக்கக்கூடிய கேஷ் புக்ல ஸோ 2 பேஜஸ் நம்ம அக்கௌண்டன்சி நோட்ல யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து டெபிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத வந்து நம்ம கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதை என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்னா ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ், உனக்கு வரக்கூடிய அனைத்து பெறுதல்களையும் என்ட்ரி பண்ண போறோம். while cash payments are recorded on the credit side. ஸோ உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட். ஸோ இதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. The cash book. So cash book is the subsidiary book and the principal book of accounts. So all the cash transactions are recorded first in the cash book. So எல்லா ரொக்க நடவடிக்கைகளும் முதலாக பதியக்கூடிய ஏடு எது அப்படின்னா ரொக்க ஏடு தான். It is therefore a subsidiary book. So அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா முதன்மை துணை ஏடுகள் அப்படின்னு சொல்றோம். When cash book is maintained, there is no need for preparing the cash account and the bank account in the ledger because in the cash book, cash receipts and cash payments are compared and the cash and bank balance at the end are arrived. So the cash book நம்ம மெயின்டைன் பண்ணிக்கின்ற பொழுது ஸோ தனியாக நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஸோ லெட்ஜர் தயாரிக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம தனியா எந்த விதமான லெட்ஜரும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தட் இட் சர்வ்ஸ் as a ledger account also. Hence, the cash book, unlike any other subsidiary book, is both the subsidiary book and the principal book ன்னு சொல்றாங்க. Then importance of cash book. So இந்த ரொக்க ஏட்டினுடைய முக்கியத்துவம் என்னென்ன? Importance of cash book. So the importance of cash book is discussed below. First one is serves as both journal and ledger. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பேடாகவும் பேரேடாகவும் இருக்கின்றது. When cash book is maintained, it is not necessary to open a separate cash account in the ledger. So அப்ப cash book நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து தனியாக நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ், அதாவது பேரேடு வந்து தனியாக தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கேஷ் புக் இஸ் ஆல்சோ எ ஜேர்னல் அஸ் வெல் அஸ் த லெஜர். Thus cash book serves the purpose of a journal and a ledger. Then second one, saves time and labor. So காலத்தையும் ஆள் பலத்தையும் குறைக்கின்றது. Saves time and labor. When cash transactions are recorded through journal entries, a lot of time and labor will be involved. ஸோ இப்போ ஒவ்வொரு ரொக்க நடவடிக்கையும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பேடு போடணும் அப்படின்னா ஸோ நீண்ட நேரங்கள் ஆகும், நீண்ட காலங்கள் ஆகும். அதே சமயத்துல ஆட்களுடைய தேவையும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. To avoid this, all cash transactions are straight away recorded in the cash book. ஸோ அப்போ எல்லா விதமான ரொக்க நடவடிக்கைகளையும் நம்ம தனியாக குறிப்பேடானது ஜேர்னல் போடாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நேரடியாக நம்ம கேஷ் புக்லயே என்ட்ரி பண்ணிடுறோம், which saves time and labor. The third one shows the cash and bank balance. ஸோ எப்ப வேணாலும் நம்ம நிறுவனத்தினுடைய அந்த ரொக்க இருப்பையும் வங்கி இருப்பையும் அறிந்து கொள்வதற்கு இந்த ஏடானது பயன்படுகின்றது. It helps to know the cash and bank balance at any point of time by comparing the total cash receipts and cash payment. ஸோ எப்போ வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய கேஷ் ரெசிப்ட்ஸையும் நம்ம கேஷ் பேமெண்ட்ஸையும் பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ரொக்கம் எவ்வளவு, வங்கி இருப்பு எவ்வளவு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஏடானது துணை புரிகின்றது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ வேலை பகிர்வுன்னு சொல்றோம். ஸோ இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ வந்து ஒரே நம்பர் ஒரு அக்கௌண்டன்ட்னால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஸோ அனைத்தையும் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறத ஒரு ஹெட் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு 2-3 பேரை நியமனம் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒருத்தர் கேஷ் புக் பாருங்க, ஒருத்தர் சப்சிடரி புக் 1 பாருங்க, ஸோ ஒருத்தர் பெட்டி கேஷ் புக் பாருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எழுகின்றது. அதான் சொல்றாங்க கேஷ் புக் இஸ் a separate subsidiary book and independent person can maintain it. ஸோ அந்த கேஷ் புக் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட துணையீடாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு தனிப்பட்ட நபரால் இதை பராமரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. Hence, business can get the benefit of division of labor. Then effective cash management. ஸோ அந்த ரொக்க மேலாண்மையை எளிதாக பராமரிப்பதற்கு துணை புரியும். Cash book provides all information regarding total receipts and payments of the business concerned during a particular period. ஸோ இந்த கேஷ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெசிப்ட்ஸ், நம்மிடம் வரக்கூடிய வருவாயையும் நம்மிடம் இருக்கக்கூடிய செலவினங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பர்டிகுலர் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கு இது துணை புரிகின்றது. It helps in formulating effective policy of cash management and prevents errors and frauds. ஸோ பிழைகளையும் தவறுகளையும் களைவதற்கான வாய்ப்பு அது இந்த பீரியட்ல இருக்கு. ஸோ பேலன்ஸ் as per cash book and the balance in the cash box can be compared daily. ஸோ இப்போ அந்த ஏடுகளில் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பையும் ஸோ அந்த அக்கௌண்டன்ட் கையில் இருக்கக்கூடிய கேஷையை என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்ப்பதற்கான வாய்ப்பு, ஒத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. If there is any deficit or surplus, ஸோ டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை, சர்ப்ளஸ் அப்படின்னா உபரி. ஸோ அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த புக்கில் உள்ள கேஷ் பேலன்ஸையும் ஸோ அவர் கேஷ் லாக்கரில் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸையும் செக் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, டெபிசிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இட் கேன் பி ஃபவுண்ட் ஈஸிலி. It helps in preventing any frauds or errors in cash dealing. ஸோ இப்போ இப்படி இருக்கின்ற சமயத்தில் ஸோ என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஸோ தவறுகள் ஏற்படுகிற போது அதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இதில் இருக்கின்றது. Types of cash book. The main cash book may be of various types and the following are the 3 most common types. ஸோ இப்போ நாம பார்க்க போற கேஷ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கேஷ் புக் இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கேஷ் புக்கினுடைய டைப்ஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் காலம் கேஷ் புக். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தயாரிக்க போகிறது சிங்கிள் காலம் கேஷ் புக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். அது வந்து அமௌண்ட் காலம் மட்டும் இருக்கும். அமௌண்ட் காலம் வந்து ஒரு காலம் தான் இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிள் காலம் கேஷ் புக்னு சொல்றாங்க. ஸோ அதான் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, ஒன்லி கேஷ் காலம் மட்டும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக்னு சொல்றோம். ஸோ அந்த ஃபார்மெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டெபிட் சைடை பொறுத்தல உங்களுடைய போர்ட்ல டெபிட் சைடை பொறுத்தல டேட்டு, ரெசிப்ட்ஸ், ஆர்என் ஒன்று இருக்கும். ஆர்என் அப்படின்றது ரெசிப்ட் நம்பரு, தென் எல்எஃப் லெஜர் போலியோ அமௌண்ட் காலம். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 காலம்ஸ் ஆன் தி டெபிட் சைட், அதே மாதிரி 5 காலம்ஸ் ஆன் த கிரெடிட் சைட். ஸோ இந்த லாஸ்ட் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலம் மட்டும்தான், தட் இஸ் அமௌண்ட் காலம். ஸோ அந்த காலம் இருக்கிறனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிள் காலம் சொல்லுவாங்க. உங்களுடைய புக்ல ஃபார்மட் இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலம் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரே ஒரு காலம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிங்கிள் காலம் கேஷ் புக்னு சொல்றோம். இதுல 2 காலம் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து கேஷ் காலம், தட் இஸ் அமௌண்ட் காலம் ஒன்று, இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் காலம். 2 காலம் இருக்கிறதுனால இதை டபுள் காலம் கேஷ் புக்னு சொல்லுவோம், இல்லைன்னா 2 காலம் கேஷ் புக்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் கேஷ் புக் வித் கேஷ், டிஸ்கவுண்டர் அண்ட் பேங்க் காலம். ஸோ 3 காலம் கேஷ், டிஸ்கவுண்டர் அண்ட் பேங்க் காலம். ஸோ இது 3 காலம் இருக்கிறதுனால இதை 3 காலம் கேஷ் புக் அல்லது ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு நாம சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் கேஷ் புக்,
petty cash book may also be preferred. So அடுத்த fourth book வந்து பாத்தீங்க அப்படின்னா petty cash book. ஸோ இந்த சாப்டர் எண்ட்ல petty cash bookனு தனியாக உனக்கு இருக்கு. ஸோ அதனால மொத்தம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல 4 புக்கு பார்க்க போறோம். சிங்கிள் காலம் கேஷ் புக்கு, 2 காலம் அல்லது டபுள் காலம் கேஷ் புக்கு, ஸோ ட்ரிபிள் காலம் அல்லது 3 காலம் கேஷ் புக்கு, பெட்டி கேஷ் புக்கு. ஸோ இதை தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்ல சொல்றாங்க. தென் சிங்கிள் காலம் கேஷ் புக். ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆர் simple cash book like a ledger account has only one amount column. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் காலம் கேஷ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அமௌண்ட் காலம் மட்டும் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை சிங்கிள் காலம் சொல்றோம். தட் இஸ் கேஷ் காலம் ஆன் ஈச் சைட். ஸோ டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அதை சிங்கிள் காலம் சொல்றோம். ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் திஸ் புக். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் நாம என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எங்கே என்ட்ரி பண்ணுவோம்? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சப்சிடரி புக் ஒன்ல பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் புக்கு. ஸோ இதில் நாம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்கலி இன் திஸ் புக். ஸோ ரொக்க சம்பந்தமான பெறுதல்களும் ரொக்க சம்பந்தமான செலவுகளை மட்டுமே நாம இந்த புக்ல நாம மெயின்டைன் பண்ண போறோம். The format of simple column cash book is given as under. ஸோ இதுல வந்து அந்த சிம்பிள் காலம் கேஷ் புக்குடைய ஃபார்மட், இதுதான் ஃபார்மட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டு, டெபிட் சைட்ல டேட்டு, ரெசிப்ட், ஆர்எம் அப்படின்றது ரெசிப்ட் நம்பர். ஸோ ஒருத்தர் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரசீது போட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம பணம் ரிசீவ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ரசீது போட்டு கொடுக்கணும். அந்த ரசீதினுடைய நம்பர் தான் ஆர்என் நம்பர். ஸோ அந்த ரெசிப்ட் போட்டு கொடுக்கல, அந்த ரெசிப்ட்ல ஒரு நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பருக்கு பேர் தான் ஆர்என், ரெசிப்ட் நம்பர். தென் எல்எஃப் காமன், இது நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ இந்த 2 காலமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. தென் அமௌண்ட் காலம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் காலம் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றது சிம்பிள் காலம் கேஷ் புக்னு சொல்றோம், சிம்பிள் கேஷ் புக்னு சொல்றோம். ஸோ இதோட டெபிட் சைட் முடிஞ்சிருக்கு. ஸோ உன்னுடைய நோட்ல வந்து 2 சைடு யூஸ் பண்ண போறோம். ஸோ டெபிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 காலம் வரும். டேட், ரெசிப்ட், ஆர்என், எல்எஃப், அமௌண்ட். அதே மாதிரி கிரெடிட் சைட் பாத்தீங்க அப்படின்னா டேட், பேமெண்ட்ஸ், விஎன், எல்எஃப், அமௌண்ட். இது கிரெடிட் சைடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. ஸோ ரொக்க தள்ளுபடி, வியாபார தள்ளுபடின்னு பேர். கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ரொக்க தள்ளுபடி. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா வியாபார தள்ளுபடி. ஸோ இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌட் டு த பார்ட்டிஸ் மேக்கிங் ப்ராம்ப்ட் பேமெண்ட் within the stipulated period of time or yearly payment. So cash discount வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா the parties making prompt payment. So அந்த வாங்கிய கடனை உடனடியாக அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே செலுத்தக்கூடியதற்காக அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தள்ளுபடியானது கொடுக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு நம்ம பொருள் கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்கோம், ஒரு 2 மாசத்துல தர்றேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் வச்சுக்கோ. ஸோ அவர் வந்து 2 மாசத்துல தரேன்னு சொன்னவர் வந்து ஒரு மாசத்துல வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ அவரை ஊக்குவிப்பதற்காக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் பேரு. ஸோ இன் ஆர்டர் டு மோட்டிவேட், அவர்களை ஊக்குவிப்பதற்காக, ஸோ பணம் செலுத்துகின்ற தேதியை ஊக்குவிப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை செய்யறாங்க. இட் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் for the creditor and discount received for the debtor. So இதை வந்து 2ஆ சொல்றாங்க. டிஸ்கவுண்ட் அலவுட்னு ஒன்று, டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு ஒன்று. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா நம்ம கொடுக்குறது, டிஸ்கவுண்ட் அலவுட்னா நம்ம கொடுக்குறது. சப்போஸ் நம்ம பொருள் கடனுக்கு கொடுத்துருக்கிறோம், ஸோ அவங்க கடனுக்கு கொடுத்தவங்க வந்து பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ அது சமூகத்துல போறப்ப பார்த்துக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. So the discount is allowed when the payment is received or made, and hence the entry of discount is also passed when the entry is the entry of payment. So in the double column cash book வருதுல்ல, அப்புறம் triple column cash book வருது. 2 column cash bookலையும் 3 column cash bookலையும் ஸோ இந்த டிஸ்கவுண்ட் காலம் வரும். ஸோ அதுல நாம இந்த டிஸ்கவுண்ட்டை நாம என்ட்ரி பண்ணணும். So the earlier the payment, the more may be the discount. Cash discount motivates the debtor to make the payment at an earlier date to avoid discount facility. For example, the terms may be 5% discount will be allowed if the payment is made within 1 month.
ஸோ 5% டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா அவர் பேமெண்ட் வந்து ஒரு மாதத்திற்குள் செலுத்தி விட்டால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 3% டிஸ்கவுண்ட் வில் பி அலவுட் இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் வித்தின் 2 months. ஸோ 2 மாதத்திற்குள் அந்த பணத்தை செலுத்தி விட்டால் அவர் வந்து 3% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து என்ன இருக்காது அப்படின்னா அந்த பில்லில் வந்து சேர்ந்திருக்காது. ஸோ இது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் அலவுட் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். எப்பொழுது பணமானது வாங்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடியது தான் கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் will be shown on the debit side of profit and loss account and discount received account will be shown on the credit side of the profit and loss account. ஸோ நம்ம ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து இட் இஸ் an எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால இட் இஸ் an எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல காமிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சம்ல போடுறப்ப பார்த்துக்கலாம். ஸோ இது சும்மா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் an income to the business. ஸோ இட் இஸ் an income to the business. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. When cash discount is allowed in respect of sale of goods and services, the seller allow cash discount to the buyer when payment is made. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட், வியாபார தள்ளுபடி. ஸோ அப்போ கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பேமெண்ட். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுலேயே வந்து டிஸ்கவுண்ட் போட்டு கழிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இட் ஷுட் பி ஷோன் இன் த பில் இட்செல்ஃப். ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பில்லுலேயே காமிச்சிருப்பாங்க. ஆனால் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, பில்லில் காமிக்க முடியாது. ஸோ அது வந்து ஏன் இப்படி காமிக்க முடியாது அப்படின்னா அது வந்து பேமெண்ட் மேட் பண்ற டைம்ல தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பில்ல காமிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்றப்ப டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்ற காலம்ல நாம என்ட்ரி பண்றோம். So trade discount is a deduction given by the supplier to the buyer on the list price or a catalog price of the goods. It is given as a trade price or when goods are purchased in large quantity. ஸோ பொருட்கள் அளவுக்கு அதிகமாக கொள்முதல் செய்கின்ற பொழுது அந்த பொருளினுடைய விலை அதிகமாக இருக்கின்ற பொழுது அப்ப வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த வியாபார தள்ளுபடி. இட் இஸ் ஷோன் அஸ் a deduction in the invoice. இன்வாய்ஸ் வந்து பில்லு. ஸோ அந்த பில்லுலேயே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ரெக்கார்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த வியாபார தள்ளுபடியில நாம என்ன செய்யறது அப்படின்னா கணக்குல கொண்டு வர்றது கிடையாது. எக்ஸாம்பிள், சப்போஸ் த சேல் ஆஃப் குட்ஸ் ஃபார் 10,000 was made and 10% was allowed as trade discount. The entry regarding the sales will be made as 9,000. So இப்போ பொருள் விற்கிறோம், 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம், அதுல வந்து என்ன பண்றோம் 10% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. ஸோ 10% அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். ஸோ அந்த 10,000ல 1000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா 9,000 ரூபாய். அப்ப நம்ம கணக்குல கொண்டு வர்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த 9,000 மட்டும் தான் கொண்டு வருவோம் இல்லையா, 10,000 நாம கொண்டு வர்றது கிடையாது. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ நம்ம இது அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றது இல்லை. ஸோ அந்த நெட் அமௌண்ட் தான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி பண்ணுவோம். இந்த சேம் வே பர்ச்சேசர் ஆஃப் குட்ஸ் இஸ் ஆல்சோ பி ரெக்கார்டட் அஸ் 9,000. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் காலம் கேஷ் புக். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 காலம் இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டபுள் காலம் சொல்றோம். ஒன்னு கேஷ், அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட். ஸோ இட் இஸ் a cash book with cash and discount column. As there are 2 columns, discount and cash column, both debit and credit side. So debit side லையும் credit side லையும் அந்த அமௌண்ட் காலமோட இன்னொரு காலம் ஆட் ஆயிரும், அது வந்து டிஸ்கவுண்ட் காலம். ஸோ அந்த 2 காலம் இருக்கிறதுனால தான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா டபுள் காலம் சொல்றோம், இல்லைன்னா 2 காலம்னு சொல்லலாம். The cash book is also known as double column cash book. The double column cash book is prepared on the line of simple cash book. It is only one additional column. So format எல்லாமே single column என்ன இருக்கோ அதேதான், ஒரே ஒரு காலம் டெபிட் சைடும் ஒரே ஒரு காலம் கிரெடிட் சைடும் அடிஷனலா நம்ம இன்க்ளூட் பண்றதுனால இதை நாம டபுள் காலம் சொல்றோம். That is discount column on each side. So discount column represents discount allowed on the debit side and discount received on the credit side. In the discount column, cash discount, that is cash discount allowed and cash discount received are recorded. The net amount received is entered in the amount column on the debit side
and the net amount paid in the enter in the amount column on the credit side. So இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ல அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம்ல இருக்கக்கூடிய டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் நாம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா பேலன்ஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் நாம டோட்டல் மட்டும் போட்டுட்டா போதும். ஸோ டெபிட் சைட்ல இருக்கிறதுக்கு ஒரு டோட்டல், கிரெடிட் சைட்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம டோட்டல் மட்டும் போட்டா போதும். For the seller to allow cash discount, it is a loss and hence it is debited. So the seller பொறுத்தளவு டிஸ்கவுண்ட் allow பண்ணினோம் அப்படின்னா loss. So அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை டெபிட் பண்றோம். And so the debit side of the cash book. Then for the person making payment, discount received is the gain. Suppose நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இது இன்கம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து it should be credited, because less payment is made, it is credited and so on the credit side of the cash book. Then the cash column and balance discount column are not balanced since debit present discount allowed and credit present discount received. We are total separately. So தனித்தனியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை நம்ம டோட்டல் மட்டும் போட்டா போதும், இதை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம்ல ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் கேஷ் புக்ல இருக்கிறதுல ஒரே ஒரு காலம் மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷனலா வருது. என்ன காலம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலவுடு காலம். டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் வந்து it should be on the debit side and discount received on the credit side. The next வந்து பாத்தீங்கன்னா 3 column cash book சொல்றோம். Cash book with the cash, discount and the bank column. So 3 column இருக்குது. Cash column ஒன்னு, discount column ஒன்னு, bank column. இப்போ டபுள் காலம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதோட ஒரு அடிஷனல் காலம் ஒன்று பேங்க் காலம் வந்து இன்க்ளூட் ஆயிருது. அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா 3 காலம் சொல்றோம். ஸோ இப்போ டபுள் காலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் காலம்ல வெறும் அமௌண்ட் மட்டும் இருக்கும். ஸோ டபுள் காலம்ல வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் காலம் இன்க்ளூட் ஆகுது. ஸோ ட்ரிபிள் காலம்ல பேங்க்ன்ற காலம் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ 3 column cash book include 3 amount column on both sides, that is cash, bank and discount. This cash book is prepared in the same way as simple and double column cash book are prepared. So இது simple column double column எப்படி prepare பண்றோமோ அதே தான் ஒரே ஒரு காலம் மட்டும் அடிஷனலா வந்துருது, அது வந்து bank column. So the transaction which increases the cash and bank balance are recorded on the debit side and cash and bank columns respectively. So all receipts should be recorded on the debit side. The opening balance of cash and the favorable bank balance appear on the first item on the debit side. So நம்ம cash book maintain பண்றப்ப 3 column cash book maintain பண்றப்ப சம் போடுறப்ப பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா கேஷினுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் பேங்க்கினுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. If the business is a new one, capital contributed in cash or bank deposited appear in the first time. ஸோ இப்போ புதிதாக வியாபார நிறுவனமாக இருக்கின்ற சமயத்துல ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் போடுறதுனால அது வந்து கேபிட்டல் அப்படின்றத காமிக்கணும். அதே மாதிரி வங்கியில ஏதாவது டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொகையை பேங்க் காலம்ல காமிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதை வந்து டெபிட் சைட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல காமிக்கணும். Then all the transactions which decrease the cash and bank balance are recorded on the cash and bank column on the credit side. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கேஷையும் பேங்க் பேலன்ஸையும் குறைக்கக்கூடிய அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அது எல்லா நடவடிக்கைகளையும் நான் இங்க எங்க பதியணும் அப்படின்னா கிரெடிட் சைட்ல பதியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேமெண்ட் எல்லாமே வந்து கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. இந்த பேலன்சிங் ஃபிகர் வில் பி தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். ஸோ எந்தில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது சம்மு போடுறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேஷ் வில் ஆல்வேஸ் ஹேவ் எ டெபிட் பேலன்ஸ். இது வந்து 1 வேர்ட்ல வரும். கேஷ் புக் எப்பயுமே என்ன பேலன்ஸ் காமிக்கும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா 1000 ரூபாய் இருக்குன்னா நம்ம என்ன செய்ய முடியும், 1000 ரூபாய் தான் செலவழிக்க முடியும், 1100 ரூபாய் செலவு பண்ண முடியும். ஸோ அதனால கேஷ் புக் எப்பயுமே என்ன பேலன்ஸ் காமிக்கும் அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். So bank balance may be debit or credit depending upon whether the balance is favorable or unfavorable. So bank balance பொறுத்தளவுல debit balanceம் வரலாம், credit balanceம் வரலாம். ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம கிரெடிட் கரண்ட் அக்கௌண்ட் கொண்டதுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல முன்னாடி வேற சாப்டர்ல பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதனால பேங்க் பேலன்ஸை பொறுத்தளவுல எய்தர் டெபிட் பேலன்ஸும் வரலாம் அல்லது கிரெடிட் பேலன்ஸும் வரலாம். If there is any discount allowed, it is entered in the discount column on the debit side against a particular account.
Similarly, if there is any discount received, it is entered in the discount column on the credit side. So discount allowed இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 3 column cash bookல டெபிட் சைட்ல என்ட்ரி பண்றோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருந்துச்சுன்னா அதை வந்து 3 column cash bookல கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணணும். ஸோ இதனுடைய ஃபார்மட் எல்லாமே உங்களுடைய புக்ல இருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ போயிட்டு we can see in the next class the problem with the theory point of view over. Thank you, students.